ஹலோ மைடியஸ், மூஞ்சே தெரியாத அளவுக்கு மீஷோல வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். இதுல கிச்சன் ஐட்டம்ஸ் அண்ட் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. வாங்க ஒன் பை ஒன் என்ன எப்படி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து லாஸ்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டப்பால எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்த்துடலாமா. இதுல என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா. எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, எதை எந்த பெட்டிக்குள்ள போட்டு கொடுத்துருக்காங்க தெரியலையே அப்படின்ட்டு. அதாவது நான் இப்பதான் கொஞ்ச நாளாதான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்றனால இந்த ஆங்கிள் எப்படி வச்சா எது தெரியும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குங்க. ஒன் பை ஒன் இனிமே கத்துக்கணும். ஓகே, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து இதை வந்து வாங்கணும்னு இருக்கேன். ஏன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப டைனியாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது. ஷெல்ஃப்ஸ் ரொம்ப கம்மி, எதை எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் நாங்கள் படாத பாடுபட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ குழந்தை வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஆக்சுவலி இனிமேட்டு என் குழந்தைய வந்து குட்டான்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து அப்படி நான் கூப்பிட்டு பழகுனால குழந்தை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் குழந்தை தான் ஸ்டில், அப்படி அவனை ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் குட்டான்னு சொல்கிறேன். குட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சடா சடா சடா. அதாவது வீடியோ அன்பாக்ஸ் பண்ணும்போது இப்படிலாம் சவுண்டு கொடுக்கணுமாமே, அதனால நான் கொடுத்தேன். இதுல எனக்கு என்ன கவலைனா, ஒரு சில ஹூக்கெல்லாம் கொடுக்காம மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்ணாம இருக்கணும். நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சா அப்படின்ட்டு நான் ஒன்ஸ் பார்த்துக்கிறேன். அடாடாடாடா, அதை வந்து இதுக்குள்ள விட்டுணும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்ப இது ஓகே. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு வேலை கவலைன்னா இது வந்து இது ஒட்டுறது வந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிருவாங்களோ அப்படின்ட்டு தான் இது எல்லாமே விட்டு இப்படி வச்சுட்டு இதை ஹூக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் அறிவுக்கு அப்படிதான் எட்டுச்சு. சரி, ஜஸ்ட் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இதை நான் அட்டாச் பண்ணிட்டு இதை நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். இதை நான் எப்படி யூஸ் பண்றேன், இது வந்து நல்லா வந்து ஸ்டடியா இருக்கா அப்படின்றத. ஆனா பார்க்க குவாலிட்டி நல்லா இருக்கு. இதுல என்ன இருக்கும்னு எனக்கு முடியுது. நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் அப்படி ஃபர்ஸ்ட்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பெருசா இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். 2 கொடுத்துருக்கீங்களா? 1 தானே கேட்டேன். தெரியல, இது 2 சேர்த்து தான் போல. இது என்னன்னு தெரியுதா? என்னன்னு தெரிகிறதா யுவர் ஆனர்? கரண்டிலாம் மாட்டி வைப்போம்ல கிச்சன்ல, அதுதான். அதான் சொல்றேன், நம்ம குட்டா வந்து வளர்ந்துட்டாருன்றது வேற, சேட்டை ஓவர் ஆயிடுச்சு. எங்க எதை போட்டு உருட்டலான்னு இருக்காரு. கிச்சன்ல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உருட்டிட்டு இருக்காரு. அதனால எல்லாம் வந்து என்னால சேஃபா அவருக்கு எட்டாத இடத்துல வைக்க முடியுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு இருக்கேன் ஒன் பை ஒன். ஸோ இது வந்து 90 ருபீஸ். நான் ரெண்டுமே சேர்த்து 90 ருபீஸ் தான் வாங்கினேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து தெரியும், தெரியற மாதிரி எடுக்கணும்ல. ஏன்னா எனக்கு கேமராமானும் இல்லை, எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல. அப்புறம் ஏமா வீடியோ போடுறேன்னு கேட்டுறாதீங்க. எல்லாமே ஸ்டார்டிங்ல அப்படிதான், போக போக நல்லா கத்துக்கலாம், தப்பு இல்லை. தண்ணி குடிக்கிற ஜாடின்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை, நெவர். அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். தண்ணி குடிக்கிற ஜாடியை தான் நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட பிரித்து காமிச்சிடுறேன் அது எப்படி இருக்கு. இதை பார்த்தோன்னே லைட்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்களா? எஸ், இது ஒரு ஆயில் போர் பண்ணுற ஐட்டம் தான் இது. நம்ம இப்படி எடுத்துட்டு ஆயில் அப்படியே போர் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் வேணும். அதை திரும்பவும் என்னங்க திரும்ப மூட மாட்டேது, திரும்ப இப்படி மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் ஏன் வந்து சில்வர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன், எனக்கு கிளாஸ் ஐட்டம் வந்து அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை வாங்கி உடச்சிட்டு எதுக்கு வம்பு. சில்வர்னா நம்மளுக்கு நிறைய நாள் தாங்கும் அண்ட் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் காம்ப்ளிகேட் கிடையாது. ஓகே ஃபைன். ஆக்சுவலி இதே நம்ம தனியாக கழட்டிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இதை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாதான் இருக்கு, நல்லா டைட்டாக. நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினச்சேன், நல்லா இருக்கு. இது வந்து நான் ரெண்டும் சேர்த்து அரௌண்ட் 500 ரேஞ்சில் வாங்கினேன். இது கண்டிப்பாக ஒர்த்துங்க. இது நான் ஏதோ சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்க்கும்போது எனக்கு என் கண்ணில் பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 அந்த மாதிரி ஈச். நான் ஒன்று சொல்கிறேன், அது இதோட கொஞ்சம் குட்டியாக வேற இருந்துச்சு. ஸோ இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம 1 லிட்டர் எண்ணெய் வந்து இதில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது நான் வந்து அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரி நான் பயங்கர ஹாப்பி. இது நல்லா இருக்கு. சடா, மீஷோல ட்ரெஸ் வாங்காம எப்படி? அதனாலதான் ஒரு 3 ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இதுல 2 வந்து நான் ஆஃபீஸ்க்கு போட்டு போவேன். 1 வந்து கொஞ்சம் ஃபெஸ்டிவ் வேர் மாதிரி வாங்கியிருக்கேன். கொஞ்சம் லாங் மேக்ஸி ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? 1 இதுதான். இது வந்து எப்படி பிக்ல இருக்குன்றதை நான் வந்து சைட்ல வந்து ஆட் பண்றேன். எந்த சைடு ஆட் பண்றேன்னு தெரியல, நான் வேற நடுவில் உட்காந்துருக்கேன். ஸோ ஓகே, ஏதாவது ஒரு சைட்ல வந்து உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்றேன். பச்சை கலர் சில்லுச்சான ஒரு பச்சை கலர் ட்ரெஸ். இது காட்டன் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் இதை வாங்கினேனே. ஏன்னா இந்த சம்மருக்கு காட்டன் நல்லா இருக்குமே.
இது வந்து பியூர் காட்டன் மாதிரி இல்லைங்க, இது கைண்ட் ஆஃப் ரயான் தான் நினைக்கிறேன். ஓகேவா, நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணிக்கேன்னா எல். இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல. வந்து இப்படிதான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஒரு ஏசிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, பேக் சைடு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் டாப்பு, ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் லோவாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கோட் செட் இது. இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரு பலாசோ பேண்ட்டு. ஓ, இது இந்த கலரா? ஆக்சுவலி எனக்கு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் வேற கலர் மாதிரி தெரிஞ்சுது. பேண்ட்டும் டாப்பும் தான் காட்டன் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. இது வந்து ஒரு குர்த்திங்க, ஃபுல் செட்டு, பேண்ட்டு டாப்பு ஷாலு. நான் எல் சைஸ் வாங்கியிருக்கேன். நான் எப்பயுமே ஒரு சைஸ் பிக்கராக வாங்கி அதை வந்து ஆல்டர் பண்ணிப்பேன். அது எதிர் காட்டனோ எதுவாக இருந்தாலுமே எனக்கு என்னன்னா கொஞ்சம் குண்டானா கூட போட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. ஓ மை காட், பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம், பேண்ட்ல பாக்கெட் இருக்கு. பேண்ட்டு கூட ஓகே, நல்லா தான் இருக்கு. போட்டு பார்த்தா தாங்க தெரியும் ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆனால் பேண்ட்டும் டாப்பும் வந்து நல்ல காட்டன். ஷால் வந்து இது என்ன ஷால்னு எனக்கு, என்ன மெட்டீரியல்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு மெட்டீரியல். என்னோட ஃபேவரட்னா இதுவாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக பார்த்து வச்சிருந்தேன். இதில் நீங்கள் நிறைய கலர்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இதை ட்ரையும் பண்ணியிருப்பீங்க. நான் என் சைட்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப பாம்பை பேசுகிறாளே தவிர பாம்பு வெளியே விட மாட்டாளே இந்த மாதிரி தானே இருக்கு. இருங்க பாம்பு. இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே கலர் தாங்க. எடுத்தா நான் ஒரே கலரா எல்லாத்துலயும் எடுத்துருவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து இந்த ஃபில் ஸ்லீவ்ஸ் சொல்லுவாங்க. ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு, நமக்கு நல்லா இருக்கு. அண்ட் இந்த யோக் பார்ட் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்குது, எம்ப்ராய்டரிலாம் நல்லா இருக்கு. உண்மையாவே வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் வச்ச மாதிரி கீழேயும் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் நான் நல்ல ஹைட்டு, எனக்கே வந்து ஃபுல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போட்டு காமிக்கிறேன். நான் ரொம்ப நாள் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். என்னை பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல வந்து இந்த வால்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுல நான் என்ன மாதிரி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஓகே, இது ஆக்சுவலி ஒரு இது மாதிரிங்க, அது உள்ள இருக்கு வால் ஸ்டிக்கர். நான் இதுதான் நினைச்சேன். சடா, என்னோட கிச்சன்ல இதை நான் ஒட்டிட்டு இது எப்படி இருக்கு, என்னோட கிச்சனை கொஞ்சமாவது மாத்துச்சா அப்படின்றத வந்து நீங்க ஷார்ட்ஸ்ல பாப்பீங்க. இது வந்து ஒரு 150 140 அந்த கண்டென்ட் வந்து இனிமே வந்து டெய்லி நான் போடலான்னு இருக்கேன். லாங் வீடியோவோ இல்லாட்டியும் ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். லாங் வீடியோ எனக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் நான் வந்து போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நான் ஒர்க்கிங், உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை வேற இருக்கான். ஸோ வீட்டு வேலையும் எனக்கு செய்யணும், ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒருத்தரால செய்ய முடியாது. ஏதாவது இடத்துல வந்து அடிவாங்க இல்லையா, அப்படி ஏதாவது அடிவாங்க போது உங்களுக்கு வீடியோஸ் வராது. மற்றபடி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டக்கு டக்குன்னு எடுத்து டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டுடுறேன். அண்ட் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே. தேங்க்யூ, பாய்.